Standard 12th Unit 1 application of matrix and determinant. Exercise 1.12 ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிங்க. என்ன மெத்தட் அப்படின்னா மைனர் மெத்தட் படி. மைனர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் டெலிட்டிங் ith row அண்ட் jth காலம் அதான் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேட்ரிக்ஸும் எதாவது தான் இருக்கும் அப்படின்னா எவ்ரி மேட்ரிக்ஸ் இஸ் அ சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். ஓகேவா? இன்னொன்று இந்த டிட்டர்மினன்ட்டில் எது உனக்கு ரேங்காக வரும் அப்படின்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் நான் ஜீரோ மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட் அப்படிங்கிறது இந்த ரோ ஆஃப் ஏஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் கமா என். அந்த ஆர்டர் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஆர்டரை எழுதிட்டு அது எது சின்னதோ அதை சின்னதாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வந்து எந்த ஒரு ஆர்டர் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அந்த ஆர்டர்னுடைய டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் தான் அந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்காக இருக்கும். அதே இது நீங்கள் டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிற 0 வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன வராது, அந்த ரேங்க்குங்கிறது அந்த ஆர்டராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போகணும். அப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் டிட்டர்மினண்ட்டை திருப்பி என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர தண்ணி பண்ணணும். கொடுத்துருக்க ஏன்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ரேங்கோட லிமிட் அதிகபட்சமாக எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஃபார்முலா அப்படி ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3,2 லெஸ் ஆர் மினிமம் அப்படின்னா இந்த ரெண்டில் மினிமம் வந்து 2 தான். அப்படின்னா ரோ ஆஃப் ஏ அதாவது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படிங்கிறது 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் ஜீரோ செகண்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 5 வந்துட்டு 5ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 இல்லாதனால டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கனால அந்த ஆர்டர் தான் என்னது, அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். therefore ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.